Hello friends, welcome to our channel. So இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான டாப் 10 காலேஜஸ் நம்ம பார்த்தாச்சு. NIRF ரேங்க் படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பேண்ட்ல இருக்க காலேஜஸ் அதான் வந்து 100 காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 101 இருந்து 150 குள்ள NIRF ரேங்க் படி வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்குள்ள எந்தெந்த காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறதும் அந்த காலேஜோட லொகேஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதனால கொடுத்துக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பேண்ட்ல வரக்கூடிய காலேஜ். அதாவது பாத்தீங்கன்னா ரேங்க் பேண்ட பொறுத்த வரைக்கும் 101 ல இருந்து 150 குள்ள இருக்க காலேஜஸ் லிஸ்ட்ல இந்த காலேஜ் ஒரு காலேஜ் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஈஸ்வரக் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் லிஸ்ட்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய உங்களுக்கு காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும் ஒரு பெஸ்டாவே கொடுக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருந்துறையில லொகேட் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பேண்ட்ல வரக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. சரிங்களா, இந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இன்டேக்கா இருக்கட்டும் அதிக அளவில் இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு மதுரையில லொகேட் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மதுரைக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம் தியாகராஜா காலேஜ். இந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க் பேண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.